Hi, welcome to Tamil Pharma Chemistry. இன்னைக்கு நாம physiochemical aspects of drug molecules and biological actionங்கிற டாபிக்ல ஹைட்ரஜன் பாண்ட் பார்க்கலாம். ட்ரக் நம்ம உடம்புக்குள்ள போய் டார்கெட்ஸை ரீச் பண்ணாதான் நமக்கு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் நடக்கும். ரீச் பண்ணி அதில் இன்ட்ராக்ஷன் நடக்கணும். அப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரக் மாலிகூல் இருக்கிற physiochemical parameters ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம physiochemical parameters ஆஃப் த ட்ரக்கை பொறுத்து தான் ட்ரக் ஆக்ஷன் இருக்கும். வாட் ஆர் த வேரியஸ் physiochemical parameters? சாலிபிலிட்டி, பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட், ஹைட்ரஜன் பாண்டிங், அயனைசேஷன், இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ வாட் இஸ் மீன் பை ஹைட்ரஜன் பாண்ட்? ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஒரு டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட்ங்கிறது என்ன? இட் இஸ் எ டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன். ஸோ டைபோல் அப்படின்னா என்ன? டைபோல்ங்கிறத நான் மேலே எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். HCl, ஹெச்ங்கிறது ப்ளஸ்ஸு, சிஎல்ங்கிறது மைனஸ். ஸோ இந்த ரெண்டு சார்ஜும் இருக்கிற ஒரு மாலிகுல் டைபோல். பக்கத்தில் இருக்கிறது இன்னொரு டைபோல், அதுக்கும் ஒரு பிளஸ் இருக்கு, HCl. இந்த ரெண்டுக்கும் நடுவுல டாட்டட் லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஒன் ஹைட்ரஜன். ஸோ அதுல ஒரு ஹைட்ரஜன் கண்டிப்பா இருக்கணும். அது கூட என்ன அட்டாச் ஆயிருக்கு? Cl. Clங்கிறது இட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ லைக் Cl, எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் லைக் Cl மைனஸ் ஆர் ஆக்சிஜன், நைட்ரஜன், ஃப்ளூரின். ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு டைபோல் டைபோல் இருக்கிற ரெண்டு மாலிகுலுக்கு நடுவில் நடக்கிற இன்ட்ராக்ஷனுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங்ல என்ன நடக்குதுன்னா அன்ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது. டைபோல்ல அன்ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனாலதான் பிளஸ் சார்ஜும் மைனஸ் சார்ஜும் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்ட்ஸ், தீஸ் ஹைட்ரஜன் பாண்ட் எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ தே ஆர் சாலிபிள் இன் வாட்டர். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ தீஸ் காம்பவுண்ட்ஸ் வில் சாலிபிள் இன் வாட்டர். அதுக்கப்புறம் வாட் ஆர் த டூ டைப்ஸ்? இன்டர்மாலிகுலர் அண்ட் இன்ட்ராமாலிகுலர். இதுதான் ரெண்டு டைப்ஸ். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம், ஜாஃப்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னா ரெண்டு நாட்டுக்குள் நடுவுல, அதாவது வேற வேற நாட்டுக்கு நடுவுல விமான போக்குவரத்து நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டு மாலிகூலுக்கு நடுவுல நடந்துச்சுன்னா, ரெண்டு வேற வேற மாலிகூலுக்குள்ள, ரெண்டு வாட்டர் மாலிகூல், ரெண்டு அமோனியா, ஒரு வாட்டர் அண்ட் அமோனியா, இப்படி நடந்துச்சுன்னா ரெண்டு மாலிகுலுக்குள்ள பாண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேரு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இப்படி பாண்ட் வாட்டரோட ஏன் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகுது? டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ரெண்டு மாலிகுலும் ரெண்டும் கை கோத்துக்கிட்டு இருந்ததுன்னா பாயில் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மோர் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு டிட்டாச் பண்ணோம், டிசோசியேட் த மாலிகூல். ரெண்டையும் தனிமைப்படுத்தி எவாபரேட் பண்றதுக்கு நமக்கு அதிகமான எனர்ஜி தேவை. நெக்ஸ்ட் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இன்ட்ரானா உள்ளுக்குள்ளேயே நடக்குது. சால்சிலிக் ஆசிட பாருங்க, OH, COOH. COOHல இருக்கிற COவோட இந்த மேல இருக்கிற OH அட்டாச் ஆகி ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் பாண்டுங்கிறது ஒரு டாட்டட் லைன்ஸ்ல இருக்கும். இதுக்கு அனதர் நேம் சீலேஷன். இதுக்கு வேற இந்த பாண்டுக்கு சீலேஷன் பேரு. ஸோ சீலேஷன் நடக்கும்போது ஒரே மாலிகூல்குள்ளேயே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிக்குது. அப்படி ஃபார்ம் ஆகும்போது அது ஒரு 5 மெம்பர் ரிங்காகவோ இல்ல 6 மெம்பர் ரிங்காகவோ ஃபார்ம் ஆகுது. அது ஒரு வீக் பாண்டு தான். ஆனா அது ஒரு 5 மெம்பர் ரிங்கோ இல்ல 6 மெம்பர் ரிங்கோ ஃபார்ம் ஆகுது. இதனால என்ன ஆகும்னா பக்கத்துல இருக்கிற மாலிகூலோட அட்டாச்மெண்ட் இருக்காது. சால்சிலிக் ஆசிடுக்கும் இன்னொரு சால்சிலிக் ஆசிடுக்கும் பக்கத்துல அட்டாச்மெண்ட் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் இன்ட்ராமாலிகுலர், உள்ளுக்குள்ளேயே பாண்டு ஃபார்ம் ஆனதுனால பக்கத்துல பாண்டு ஃபார்ம் ஆகாது. அதனால பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஈஸியா பாயில் பண்ணிடலாம். ஓகே, ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பத்தி சம் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டு டைப். ஒன்று இன்ட்ராமாலிகுலர், இன்டர்மாலிகுலர், அதை முன்னாடியே பார்த்தோம். அதே மாதிரி இன்டர்மாலிகுலர் பாண்ட் வீக்கு, இன்ட்ரா ஸ்ட்ராங். ஓகேங்களா? இன்டர்மாலிகுலர் பாண்ட் ஆர் ஃப்ரீக்வென்ட்லி மச் வீக்கர் தேன் இன்ட்ரா. நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிறதுனால வாட்டர் சாலிபிலிட்டி, அக்கோ சாலிபிலிட்டி அதிகமாகுது. அக்கோ சாலிபிலிட்டி அதிகமானா இது ஈஸியா டிரான்ஸ்போர்ட் ஆகி ரிசப்டாரை ரீச் ஆகுது. ரிசப்டாரை ரீச் ஆகும்போது அதனோட ஆக்ஷன் அதிகமா இருக்குது. ஸோ சாலிபிலிட்டிக்கு ஹைட்ரஜன் பாண்ட் ரொம்ப யூஸ் ஆகுது.
ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹைட்ரஜன் பாண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த சால்வெண்ட். எந்த சால்வெண்ட்டை பொறுத்து அந்த ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் ஆகும். நம்ம சாப்பிட்ற ட்ரக்ல ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் ஆனால் அது என்னென்ன ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் பண்ணோம்னா பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் அஃபெக்ட் பண்ணும். அதேமாரி வாட்டர் சாலிபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்ஸ், ஸ்பெக்ட்ராஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டினா ஐஆர் என்எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ், சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி, பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், ட்ரக் ரிசெப்டார் இன்ட்ராக்ஷன், இது எல்லாத்தையும் வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து எஃபெக்ட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட், பேரா ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட், இதில் ரெண்டுமே பிகேஏ வேல்யூ டிஃபர் ஆகுது, வாட்டர் சாலிபிலிட்டி டிஃபர் ஆகுது. ஸோ இது வந்து ஒன்று வந்து இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், அனதர் ஒன் வந்து இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் உள்ளுக்குள்ளேயே பாண்டிங் ஆகிறதுனால லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்குது. குட் பாக்டீரியல் ஆக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு. இது வந்து மோர் வாட்டர் சாலிபிள். எது பேரா ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட் மோர் வாட்டர் சாலிபிள், ஹை மெல்டிங் பாயிண்ட், லோ பாக்டீரியல் ஆக்ஷன் பிகாஸ் ஆஃப் intramolecular hydrogen bonding. Next example, antipyrine. Antipyrine has analgesic activity. Antipyrine lona another modified form வந்து 1-phenyl 3-methyl 5-pyrazolone. இதுல NH இருக்கு, NCH3 இல்ல. ஆன்டிபைரின்ல NCH3 present ஆயிருக்கு. இந்த NCH3 present ஆயிருக்கிறதுனால there is no intermolecular hydrogen bonding. இந்த intermolecular hydrogen bonding present ஆயிருக்கனால லீனியர் பாலிமர் மாதிரி ஃபார்ம் ஆகுறதுனால நம்ம பயாலஜிக்கல் மெம்பரேனுக்குள்ள அதிகமாக பாஸ் த்ரூ பண்ண முடியல.